ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கபகபா. நம்ம கபகபா சேனலில் டுடே கண்டென்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒல்லியாக இருக்கிறவங்களாம் பாடி பில்டர் ஆகிடலாம், பாடி பில்டர் ஆகிறவங்களாம் பாடி பில்டர் ஆகிடலாம். ஓகேவா? இது அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் இது. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம். ஓகேவா? இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு கண்டெய்னரில் வச்சு சாப்பிடலாம். இதை ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. பழமையான காலத்தில் முன்னோர்கள்லாம் இதை தான் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்திருக்கிறாங்க. இது ஒரு 5 விதமான பொருட்களை வச்சு செய்கிறது தான். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வளவளன்னு பேசி சொல்கிறத விட நீங்களே பார்க்கலாம் வாங்க. இதான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். அதாவது பச்சைப்பயிறு, உளுந்து, கொள்ளு, பொட்டுக்கடலை, பச்சரிசி. இந்த 5 பொருட்கள் தான். இந்த 5 பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் நல்லா என்ன பண்ணிக்கிறீங்க, நல்லா ஃபஸ்ட் நல்லா வறுத்துக்கிறங்க. நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொட்டுக்கடலை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா வறுத்துக்கிறங்க. ஓகேவா? வறுத்துட்டு அதாவது இப்போ முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்து இந்த 3மே நீங்கள் சம அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 100 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதில் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு மொத்தமாக ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கிறங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை மட்டும் நீங்கள் வறுக்க தேவையில்லை. ஓகேவா? அதுவும் பொட்டுக்கடலையும் பச்சரிசியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுளாக எடுக்கணும். இப்போ நான் இதை 300 கிராம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை டபுளாக நீங்கள் எடுத்துக்கணும். 600 கிராம் 500 கிராம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ராத்திரி எப்படி கோடீஸ்வரர் ஆகிறது, அதே மாதிரி தான் ஒரே பவுடரில் எப்படி பாடி பில்டர் ஆகிறது, அந்த மாதிரி கண்டென்ட் தான் இது. இதை நீங்கள் ஒரு நார்மல் பாக்ஸில் நீங்கள் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே தேவையில்லை. இது கெட்டு போகிற பொருள் கிடையாது. நல்ல ஹெல்த்தியான ஒரு பவுடர் தான் இது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மாவே சாப்பிடலாம். நார்மலாக சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு எதுவுமே கிடையாது. பச்சைப்பயிறு, உளுந்து, பொட்டுக்கடலை, அரிசி அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சில பேர் சாப்பிட்றது கொஞ்சம் வறண்டாக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிடுங்க. அது நல்லாயிருக்கும். சர்க்கரை தேவைங்கிறவங்க சர்க்கரை போடுங்க. சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை போடாதீங்க. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் சர்க்கரை இல்லாமல் நார்மலாக சாப்பிடுங்க. வாழைப்பழம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா, வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா அது நல்லா பொழுக்கு நல்லா உள்ளே போகும். நான் இதை உங்களுக்கு நார்மலாக டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஆக்சுவலி இதோட ஸ்மெல்லு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பொட்டுக்கடலையோட ஸ்மெல்லு தான் மோஸ்ட்லி இருக்கும். அரிசி, பொட்டுக்கடலை அந்த ஸ்மெல்லு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம அதிகமாக ஆட் பண்ணதுனால அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து இப்படி சாப்பிட்டுக்குங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ பவுடர்லாம் வருது வாயிலேருந்து. உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த அரிசியோட டேஸ்ட்டு தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த அரிசி பொட்டுக்கடலையோட டேஸ்ட்டு தான் மோஸ்ட்லி தெரியும். அந்த பச்சைப்பயிறு, உளுந்து எல்லாமே அதில் மிக்ஸ் ஆனதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. வறுத்து நம்ம போட்டதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்றப்ப நல்லா இருக்குது. நார்மலாக ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை காலைல சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா கம்முன்னு கிடக்கும் வயிற்றுல. அதனால் பிரச்சனையே இல்லை. இது இந்த குவாரண்டைன் டைமில் நல்லா ஹெல்த்தியான இதாக நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பார்த்துட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தான் திஸ் இஸ் MSL. பை.
நன்றி.